வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறோம். இது ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை. அப்போ பக்தியுள்ள வாழ்க்கை வேற, தரிசனம் வேற. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பக்தியுள்ள வாழ்க்கை வேற, பக்தியுள்ள வாழ்க்கைக்கு தரிசனம் வேற. தரிசனம் வேற, பக்தியுள்ள வாழ்க்கை வேற. இன்னைக்கு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றோமான்னா வாழ்றோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் பக்தியா வாழ்றேன், முடிஞ்ச வரைக்கும் பைபிள் வாசிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஜெபிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செய்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருக்கு கொடுக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் சபை கூடி வர்றேன், எல்லாம் கரெக்ட். அப்போ இது எதில் ஓகே? நீங்கள் பக்தியுள்ள வாழ்க்கையில் ஓகே. ஆனால் பக்தியுள்ள வாழ்க்கைக்கு தரிசனம் இருக்கா? தரிசனம் இருக்கா? ஒரு லக்கு இருக்கா? ஒரு திட்டம் இருக்கா? ஒரு ஆசை இருக்கா? அப்போ ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தரிசனமாக என்ன வைக்கணும்னு விரும்புகிறாரு?